அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், கோகிலா என்ற நேயர் மதுரை மாவட்டம் மேலூர் என்ற ஊரில் இருந்து தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, அதற்கான பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் கோகிலா. நான் 25 மார்ச் 1992 பிறந்தேன். அதிகாலை 10:05 பிறந்தேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஏன் என் திருமணம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது? இதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு என்ன பதில் என்று பார்ப்போம். கோகிலா, நீங்கள் 25 மார்ச் 92 பிறந்துள்ளீர்கள். காலை 10:05 பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 34 வயது நிறைவடைந்து விட்டது. ரிஷப லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற மகாதசை சந்திர மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்திர மகாதசையானது 1/10/2034 வரை நடக்கும். இந்த சந்திர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்திலிருந்து திசை நடத்துவதால் கண்டிப்பாக இந்த சந்திர மகாதசை உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். தற்சமயம் சந்திர மகாதசையில் ராகு புத்தி என்ற நேரம் ஓடுகிறது. இந்த ராகு புத்தியானது அடுத்த வருடம், அதாவது 2027 பிப்ரவரி மாதம் வரைக்கும் உள்ளது. இந்த ராகு உங்களுக்கு திருமணத்தை கொடுக்காது. சந்திர மகாதசையில் குரு புத்தி வரும் பொழுது திருமணம் நடக்கும். என்னை பொறுத்த மட்டில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை உள்ளது. கண்டிப்பாக நடக்கும். ஏன் காலதாமதம் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தினுடைய அதிபதியும் புதன் தான். குடும்பஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமாகிய புதன் நீச்சமாகி பிறகு நீச்ச பங்கமாகி இருப்பதால் காலதாமதமாக திருமணம் நடக்கும். சிறிய வயதில் நடக்காது. அதேபோல் உங்கள் கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், சூரியன், சனி என்ற 2 பாவகிரகங்களுக்கு நடுவில் பாவ கர்த்தாரி தோஷம் என்ற தோஷத்தில் இருப்பதாலும் திருமணம் லேட்டாகி கொண்டிருக்கிறது. ஆமாம். அப்போ இதற்கெல்லாம் பரிகாரம் என்னவென்று சொன்னால், குடும்பஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் மறைந்திருப்பதால் திருமணத்திற்கு முன் கண்டிப்பாக திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சலி நீலி வனநாதர் கோவிலில் வாழைமர கல்யாணம் பண்ணிவிட்டு வாருங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய புதன் நீச்சமாக இருப்பதால் 5 புண்ணிய நதிகளில் நீங்கள் நீராடி விட்டு வாருங்கள். போன மாதம் ஒரு புண்ணிய நதி, இந்த மாதம் ஒரு புண்ணிய நதி என்று சொல்லக்கூடாது. வீட்டை விட்டு கிளம்பினால் 5 புண்ணிய நதிகளிலும் நீராடிவிட்டு அந்த கரைகளில் உள்ள சிவனையோ இல்லது பெருமாளையோ முருகரையோ தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வாருங்கள். கண்டிப்பாக விரைவாக திருமணம் நடக்கும். புண்ணிய நதிகளில் குளிப்பதால் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். அதேபோல் உங்களுடைய கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், செவ்வாயானது சூரியன், சனி என்ற 2 பாவ கிரகத்திற்கு நடுவில் அகப்பட்டு கொண்டு பாவ கர்த்தாரி தோஷமாக இருப்பதால் உங்களுக்கு துலாபாரம் என்று கொடுக்க வேண்டும். மூல நட்சத்திரம் வரும் நாளில் 108 திவ்ய தேசங்களில் வரக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலில் எடைக்கு எடை பச்சரிசி, வெல்லம், துளசி இந்த மாதிரி துலாபாரம் கொடுத்து விட்டு வாருங்கள். கண்டிப்பாக விரைவாக திருமணம் நடக்கும். என்னை பொறுத்தமட்டில் இந்த 2026ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 2027ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.